கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு வார்த்தையை நான் வாசிக்கின்றேன். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். நான் உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும், அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. பாருங்கள், எவ்வளோ அருமையான வார்த்தைகள் ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீர்களா? For I know the plans I have for you, declares the Lord, the plans to prosper you and not to harm you, the plans to give you the hope and a future. பிரியமானவர்களே, உங்களுக்கு நமக்கு ஆண்டவர் ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒன்று மாத்திரம் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் மனிதர்கள் உங்களை புறக்கணிக்கலாம், மனிதர்கள் உங்களை வெறுக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக ஒரு நோக்கம் வைத்திருக்கிறேன். There is a plan for you. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நன்மையான திட்டம், நலமான திட்டம். அது நீங்கள் சோர்ந்து போவதற்கான திட்டம் அல்ல. பாருங்கள், எவ்வளோ அருமையாக அந்த வார்த்தை சொல்கிறது. வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான திட்டங்கள், கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை உருவாக்கக்கூடிய திட்டங்கள். ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறார் என்றால், நீங்கள் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு கட்டிடமாக பார்க்கிறார். மனிதன் எப்படி பார்ப்பான்? உங்களை குறைவுள்ளவர்களாக, உங்களை நீங்கள் அழகற்றவர்களாக, அவமானப்படுத்துகிறவனாக மனிதன் பார்ப்பான். உங்களை குறை சொல்லுகிறவனாக மனிதன் பார்ப்பான். நீங்கள் இல்லாதவர்களைப் போல மனிதர்களுக்கு தென்படுவீர்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி ஒருபோது உங்களை பார்க்க மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் முழுமையடைந்த ஒரு திட்டமாக தான் ஆண்டவர் பார்ப்பார். ஒரு சிற்பி ஒரு கட்டிடத்தை பார்க்கிற பொழுது அது முழுமையான கட்டிடமாக பார்ப்பான். அதே போலதான் ஆண்டவர் உங்களை பார்க்கிற பொழுது உங்களுடைய முழுமையை, நிறைவே தான் அவர் பார்ப்பார். உங்கள் குறைகளை பார்க்க மாட்டார். எனவே ஆண்டவர் உங்களுக்காக நல்ல காரியங்களை வகுத்திருக்கிறார் என்று மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சிந்தையோடு நீங்கள் செய்கிற காரியங்களை ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுங்கள். அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற நலமான திட்டங்களுக்காக, நல் வாழ்விற்கான திட்டங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனிதர் பார்க்கிற விதமாய் நீர் எங்களை பார்ப்பதில்லை. மாறாக முழுமையான ஒரு மனிதனாக நீர் எங்களை பார்ப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் நீர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய திட்டத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் நீர் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.